வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். வெள்ளியன்று காலை 8 மணிக்கு துவங்குகிறது லோக்சபா தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை. முன்னணி நிலவரத்தை உடனுக்குடன் இணையதளத்தில் பார்க்க ஏற்பாடு. ஆட்சி அமைப்பது தொடர்பாக RSS தலைவர்களுடன் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. சனிக்கிழமை நடக்கும் மேல்மட்ட கூட்டத்தில் முடிவுகள் அறிவிப்பு. பாரதிய ஜனதா அரசுக்கு அதிமுக ஆதரவு அளிப்பதாக பேட்டியளித்ததால் சர்ச்சை. முன்னாள் MP மலைச்சாமியை அதிமுகவிலிருந்து நீக்கி ஜெயலலிதா நடவடிக்கை. விரிவான செய்திகள். லோக்சபா தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை வெள்ளியன்று காலை துவங்குகிறது. காலை 10 மணி முதல் முன்னணி நிலவரம் வெளியானாலும் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது பிற்பகலில் உறுதியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 16வது லோக்சபாவுக்கான தேர்தல் ஏப்ரல் 7ஆம் தேதி துவங்கி மே 12ஆம் தேதி வரையில் 9 கட்டங்களாக 543 தொகுதிகளில் நடத்தப்பட்டது. பெரிய அளவில் வன்முறை இல்லாமல் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகப்படியாக 66.38% ஓட்டுகள் பதிவாகியுள்ளது. ஓட்டு எண்ணிக்கை நாடு முழுவதும் உள்ள 989 மையங்களில் வெள்ளியன்று காலை 8 மணிக்கு துவங்குகிறது. முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்படும். பிறகு தேர்தல் அலுவலர்கள், வேட்பாளர்களின் பிரதிநிதிகள் முன்னிலையில் காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் ஓட்டு எண்ணிக்கை துவங்கும். காலை 10 மணி முதல் முன்னணி நிலவரம் வெளியாகும் நிலையில் அடுத்த சில மணி நேரத்தில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது தெரியவரும் என்றும், இருப்பினும் மாலை 4 மணி வாக்கில் தேர்தல் முடிவுகள் முழு அளவில் வெளியாகிவிடும் என்றும் தேர்தல் கமிஷன் வட்டாரங்கள் தெரிவித்தன. வாரணாசி, வடோதரா என 2 தொகுதிகளில் போட்டியிடும் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி, ரேபரேலியில் நின்ற காங்கிரஸ் தலைவர் சோனியா, அமேதியில் களமிறங்கிய ராகுல், வாரணாசியில் போட்டியிட்ட ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 8000 வேட்பாளர்களின் தலைவிதி வெள்ளியன்று மாலை தெரிந்துவிடும். யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்ற நோட்டா பட்டனும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் முதல் முறையாக நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில்தான் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் வாக்காளர்களின் மாறுபட்ட எண்ணம் வெளிப்படுமா என்பதும் ஆவலை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓட்டு எண்ணிக்கை நிலவரத்தை இணையதளம் வழியாக உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் லோக்சபா தேர்தலுக்காக 42 ஓட்டு எண்ணும் மையங்களில் வெள்ளியன்று காலை 8 மணிக்கு ஓட்டு எண்ணும் பணி துவங்குகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார், ஓட்டு எண்ணிக்கை நிலவரத்தை உடனுக்குடன் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் பார்வையிடலாம் என்று தெரிவித்துள்ளார். அனைத்து ஓட்டு எண்ணும் மையங்களில் நடக்கும் நிகழ்வுகள் தலைமைச் செயலகத்திலிருந்து கண்காணிக்கப்படும் என்றும் பிரவீன்குமார் தெரிவித்தார். இந்நிலையில் புதன்கிழமையன்று நள்ளிரவு சென்னை போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த மர்ம தொலைபேசி அழைப்பில் சென்னையில் ஓட்டு எண்ணிக்கை நடக்கவுள்ள மையங்கள் உள்பட 5 இடங்களில் வெள்ளியன்று காலை 10 மணிக்கு வெடிகுண்டு வெடிக்கும் என்று மர்ம ஆசாமி மிரட்டியுள்ளான். இதையடுத்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், ராணிமேரி கல்லூரி, லயோலா கல்லூரி, அரசு மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்ப நாய் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்ட போது வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை. ஆனாலும் வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து சென்னையில் உள்ள ஓட்டு எண்ணும் மையங்களில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. வெடிகுண்டு பீதியை ஏற்படுத்தியது தொடர்பாக சென்னை குரோம்பேட்டையில் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். ஆனால் அந்த நபரின் அடையாள அட்டையை பயன்படுத்தி மர்ம ஆசாமி மொபைல் போன் வாங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. மர்ம ஆசாமியை பிடிக்க போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். சேலம் எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட 254வது வாக்குச்சாவடியில் இயந்திர கோளாறு காரணமாக வியாழனன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்றது. மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திர கோளாறு காரணமாக சேலம் மற்றும் நாமக்கல் தொகுதியில் தலா ஒரு ஓட்டுச்சாவடியில் கடந்த சனிக்கிழமையன்று மறு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் சேலத்தில் மேலும் ஒரு வாக்குச்சாவடியில் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டுள்ளது தெரியவந்தது. அதன் அடிப்படையில் எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட 254வது ஓட்டுச்சாவடியில் வியாழனன்று மறுவாக்குப்பதிவு நடந்தது. இது தொடர்பாக மக்களுக்கு புதனன்று இரவு 8 மணிக்கு மாவட்ட நிர்வாகம் தண்டோரா மூலம் தகவல் அளித்தது. சேலத்தில் மீண்டும் மறுவாக்குப்பதிவு நடத்தப்படுவது பொதுமக்களுக்கு மட்டுமின்றி வேட்பாளர்களுக்கும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பகுதியானது திமுகவுக்கு சாதகமான பகுதின்னு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அதனால திருப்பி வச்சிருக்காங்களா வாக்குப்பதிவுன்னு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. இந்த சந்தேகத்தை கண்டிப்பா தேர்தல் ஆணையம் எங்களுக்கு நிவர்த்தி பண்ணணும். இதை நாங்கள் ரொம்ப இந்த மறு வாக்குப்பதிவை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். வடுகப்பட்டி சார்ந்த வாக்காளர் பெருமக்கள் தங்கள் வாக்கினை மிக ஆர்வமாக பதிவு செய்து வருகிறார்கள். சென்ற முறை வாக்களித்தது போல் இந்த முறையும் மாண்புமிகு அம்மாவனுடைய மக்கள் சக்தி
மிக அதிகமாக பதிவு செய்யப்படும் என உறுதியாக நம்புகின்றேன். 772 வாக்காளர்கள் உள்ள இந்த ஓட்டுச்சாவடியில் காலை 7 மணி முதல் விறுவிறுப்பாக ஓட்டுப்பதிவு நடந்தது. இங்கு 2 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஓட்டு எண்ணிக்கை நடைபெற ஒரு நாள் மட்டும் உள்ள நிலையில் 254வது ஓட்டுச்சாவடிக்கு நடத்தப்பட்ட மறுவாக்குப்பதிவு குறித்து சில கட்சிகள் ஆட்சேபம் தெரிவித்துள்ளன. மத்தியில் ஆட்சி அமைப்பது பற்றி பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங் தொடர்ந்து ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். சனிக்கிழமை நடக்கும் கட்சி மேல்மட்ட கூட்டத்தில் இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் மத்தியில் ஆட்சி அமைப்பது பற்றி பாரதிய ஜனதா தலைவர்கள் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். புதனன்று குஜராத் தலைநகர் காந்தி நகரில் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியை கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங், அருண்ஜேட்லி, நிதின் கட்காரி ஆகியோர் சந்தித்து பேசினர். அப்போது மத்திய அமைச்சரவையில் யார் யாருக்கு என்னென்ன பொறுப்புகள் அளிக்கலாம் என்பது பற்றி ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. வெள்ளியன்று தேர்தல் முடிவுகள் வெளியானதும் சனிக்கிழமை அன்று பாரதிய ஜனதாவின் ஆட்சி மன்ற குழு கூட்டமும் அதைத் தொடர்ந்து பாரதிய ஜனதாவின் புதிய எம்பிக்கள் கூட்டமும் நடத்தப்பட உள்ளது. அப்போது பிரதமராக மோடியை தேர்வு செய்ய காந்தி நகர் ஆலோசனையின் போது திட்டமிடப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறுகின்றன. இந்நிலையில் டெல்லி திரும்பிய ராஜ்நாத் சிங்கை RSS தலைவர் சுரேஷ் சோனி மற்றும் நிர்வாகிகள் வியாழனன்று அவரது வீட்டில் சந்தித்து பேசினர். அதைத் தொடர்ந்து ராஜ்நாத் சிங் வீட்டுக்கு நரேந்திர மோடிக்கு மிகவும் நெருக்கமான குஜராத் முன்னாள் உள்துறை அமைச்சர் அமித் ஷாவும் வந்தார். RSS நிர்வாகிகளின் சந்திப்பில் அமித் ஷாவும் பங்கேற்றார். இந்த சந்திப்பின் போது மத்தியில் ஆட்சி அமைப்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மோடி தலைமையிலான அமைச்சரவையில் சேர அத்வானிக்கு விருப்பமில்லாதது, தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராகவே அவர் தொடர விரும்புவது போன்ற அம்சங்கள் குறித்தும் அப்போது விவாதிக்கப்பட்டுள்ளது. RSS தலைவர் மோகன் பாகவத், பயாஜி ஜோஷி ஆகியோரும் ராஜ்நாத் சிங்குடன் ஆலோசனை நடத்த உள்ளனர். பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைப்பது தொடர்பாக கருத்து வெளியிட்ட அதிமுக முன்னாள் MP மலைச்சாமியை கட்சியிலிருந்து நீக்கி முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். தமிழக தேர்தல் கமிஷனராக பதவி வகித்த IAS அதிகாரி மலைச்சாமி ஓய்வு பெற்ற பின்னர் அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவிலிருந்து ராஜ்யசபா MP-யாகவும் தேர்வு செய்யப்பட்டவர். இந்நிலையில் புதன்கிழமை அன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மலைச்சாமி, நரேந்திர மோடியும் ஜெயலலிதாவும் நல்ல நண்பர்கள் என்றும் அரசியலில் பிரிந்திருந்தாலும் நட்பு ரீதியாக நெருக்கமாக உள்ளனர் என்றும், மோடி பிரதமரானால் அவருடன் ஜெயலலிதா நட்புறவை வளர்த்துக் கொள்வார் என்றும், அதன் மூலம் மத்திய மாநில அரசுகளிடையே நல்லுறவை ஏற்படுத்துவார் என்றும் கருத்து கூறியிருந்தார். மத்தியில் புதிய அரசு அமையவுள்ள நிலையில் மலைச்சாமியின் இந்த கருத்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக ஆதரவளிக்கும் என்ற ரீதியில் பார்க்கப்பட்டது. இந்நிலையில் கோடநாட்டில் இருந்து சென்னை திரும்பிய முதல்வர் ஜெயலலிதா தேர்தல் முடிவுக்கு பின்னரே தனது கருத்தை கூற முடியும் என்று பத்திரிகையாளர்களிடம் புதனன்று தெரிவித்தார். இந்நிலையில் கட்சியின் கொள்கை, குறிக்கோள், கோட்பாடுகளுக்கு முரணான வகையில் செயல்பட்டதாலும், கட்சியின் கண்ணியத்துக்கு மாசு ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாலும், கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி அவப்பெயர் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்டதாலும் தென்சென்னை வடக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த மலைச்சாமி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுவதாக வியாழனன்று வெளியிட்ட அறிக்கையில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். அதிமுகவை பொறுத்தவரை அக்கட்சியின் நிலைப்பாடு குறித்த விவரங்களை ஜெயலலிதா மட்டுமே வெளியிட்டு வந்த நிலையில் மலைச்சாமி அளித்த பேட்டியின் எதிரொலியாகவே அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்று கருதப்படுகிறது. விடைபெறும் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு சோனியா அளித்த விருந்தில் மத்திய அமைச்சர்கள், காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் பங்கேற்று வாழ்த்தினர். மத்தியில் புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் விடைபெறும் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு காங்கிரஸ் தலைவர் சோனியா தனது இல்லத்தில் விருந்தளித்தார். இவ்விருந்தில் சிதம்பரம், சுஷில்குமார் ஷிண்டே, கபில் சிபல், சல்மான் குர்ஷித், ஜெய்ராம் ரமேஷ், நாராயணசாமி, சிரஞ்சீவி, வீரப்ப மொய்லி, ஆஸ்கர் பெர்னாண்டஸ் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள், MP-க்கள், காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டு பிரதமர் மன்மோகன் சிங், அவரது மனைவி குர்சரன் கவுர் ஆகியோருக்கு வாழ்த்து கூறினர். 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் மற்றும் அவரது மனைவிக்கு சோனியா நினைவு பரிசுகள் வழங்கினார். பிறகு மன்மோகன் சிங்குடன் அனைவரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்றும், காங்கிரஸ் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு மிகவும் குறைவான தொகுதிகளிலேயே வெற்றி பெறும் என்றும் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்து கொண்டிருப்பதால் விருந்தில் பங்கேற்ற பலரது முகங்களிலும் சோக ரேகை காணப்பட்டது. பிரதமரின் 10 ஆண்டு கால சேவையை பாராட்டி நடத்தப்படும் விருந்தில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் பங்கேற்கவில்லை. இது விருந்துக்கு வந்திருந்த பல காங்கிரஸ் தலைவர்களிடையே சலசல
சலசலப்பை ஏற்படுத்தியது. தொடர் பிரச்சாரம் காரணமாக சோர்வடைந்துள்ள ராகுல் ஓய்வெடுக்க வெளியூர் சென்றிருப்பதாகவும் அதனால் மே 10ஆம் தேதியே தனிப்பட்ட முறையில் மன்மோகன் சிங்கை சந்தித்து அவரது சேவைகளுக்காக ராகுல் நன்றி தெரிவித்ததாகவும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அஜய் மாக்கன் விளக்கம் அளித்தார். ஆனாலும் பிரதமரை அவமதிக்கும் வகையில் ராகுல் நடந்து கொண்டதாக பாரதிய ஜனதா, ஆம் ஆத்மி, சமாஜ்வாடி கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்திக்கு பிறகு நீண்ட காலம் பிரதமராக இருந்தவர் என்ற பெருமைக்குரிய மன்மோகன் சிங் 2014 லோக்சபா தேர்தல் மூலம் மீண்டும் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைந்தால் கூட தான் பிரதமர் பதவிக்கு வரமாட்டேன் என்று திட்டவட்டமாக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஹோசூர் அருகே தறிக்கெட்டு ஓடிய லாரி மோதி 4 பேர் பலியானார்கள். 19 பேர் படுகாயமடைந்தனர். 20 வாகனங்கள் சேதமடைந்தன. ஹோசூர் அருகே கொத்தகொண்ட பள்ளியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கண்டெய்னர் லாரி பெங்களூர் நோக்கி வந்தது. லாரியின் ஓட்டுநர் குடிபோதையில் இருந்துள்ளார். இதனால் லாரி கட்டுப்பாடின்றி சாலையில் தறிக்கெட்டு ஓடியது. அத்திப்பள்ளி, ரவுண்டானா, சர்ஜாபுரம் ஆகிய பகுதிகளில் லாரி தறிக்கெட்டு ஓடியதில் அங்கு சென்ற வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் மீது மோதியது. இதில் அத்திப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பாபு, ஜனார்தனன் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாயினர். எங்கும் நிற்காத அந்த லாரி ஏரிக்கரை பக்கமாக சென்றபோது அங்கிருந்த பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்ந்தது. அங்கு திரண்ட பொதுமக்கள் குடிபோதையில் இருந்த ஓட்டுநரை மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் லாரிக்கு தீ வைத்தனர். இதனிடையே உயிரிழந்த 4 பேரின் உடல்களை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் படுகாயமடைந்த 19 பேர் சர்ஜாபுரம், பெங்களூர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக அத்திப்பள்ளி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வரலாற்று சிறப்புமிக்க பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழாவின் தேர்பவனியில் பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி என்ற வீரமா முனிவரால் 290 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சை பூண்டி பேராலயம் கட்டப்பட்டது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து 3 மாதா சொரூபங்கள் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டு அதில் ஒன்று பூண்டி பேராலயத்தில் நிறுவப்பட்டது. வரலாற்று சிறப்பு பெற்ற இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு திருவிழாவிற்கான கொடியேற்றம் கடந்த 6ஆம் தேதி நடைபெற்றது. இதையடுத்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மல்லிகை பூ மின் அலங்கார தேர்பவனி புதன்கிழமையன்று இரவு வெகு விமர்சையாக நடந்தது. மாதா சொரூபம் வீற்றிருந்த தேர்பவனியை குடந்தை மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி புனிதம் செய்து துவக்கி வைத்தார். தேர்பவனியை முன்னிட்டு பேராலயம் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வான வேடிக்கைகளும் நடத்தப்பட்டது. தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமை அன்று சவரனுக்கு 72 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,400 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,800 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 45 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 42,325 ரூபாயாக இருந்தது. நீதிமன்றத்தால் மகனாக அறிவிக்கப்பட்ட ரோஹித்தின் முன்னிலையில் அவரது தாய் ஜுவாலாவை மூத்த காங்கிரஸ் தலைவர் என்.டி. திவாரி தனது 88வது வயதில் முறைப்படி மணம் முடித்தார். மூத்த காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான என்.டி. திவாரியை தன்னுடைய தந்தை என்று அறிவிக்க கோரி 2008ஆம் ஆண்டு ரோஹித் சேகர் என்ற இளைஞர் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தனது தாய் உஜ்வாலா சர்மாவுடன் திவாரிக்கு இருந்த தொடர்பால் தான் பிறந்ததாக ரோஹித் சேகர் ஆணித்தரமாக வாதிட்டார். டிஎன்ஏ பரிசோதனையின் அடிப்படையில் ரோஹித் சேகர் தான் திவாரியின் மகன் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் மாதம் அறிவித்தது. தீர்ப்பு வருவதற்கு முந்தைய மார்ச் மாதமே ரோஹித் சேகரை தனது மகன் என்று அதிகாரப்பூர்வமாக திவாரி அறிவித்தார். இந்நிலையில் 88 வயது திவாரிக்கும் 62 வயது நிரம்பிய ஜுவாலாவுக்கும் லக்னோவில் உள்ள திவாரியின் வீட்டில் சம்பிரதாய முறைப்படி திருமணம் நடந்தது. நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் மட்டுமே பங்கேற்ற இந்த திருமணத்தில் ஜுவாலாவுக்கு திவாரி தாலி கட்டி மனைவியாக ஏற்றுக்கொண்டார். லக்னோவில் உள்ள திவாரி வீட்டில் கடந்த வாரம் தன்னை அனுமதிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் மறுத்ததை கண்டித்து வீட்டு முன் தர்ணாவில் ஈடுபட்ட உஜ்வாலா சர்மா போலீசிலும் புகார் அளித்தார். அதைத் தொடர்ந்தே உஜ்வாலாவை மணக்க திவாரி முடிவு செய்தார். உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களின் முதல்வராக பதவி வகித்துள்ள என்.டி. திவாரி ஆந்திர கவர்னராகவும் இருந்துள்ளார். கவர்னர் மாளிகையில் அழகிகளுடன் படுக்கையில் இருப்பது போல வீடியோ வெளியானதை தொடர்ந்து கவர்னர் பதவியை திவாரி ராஜினாமா செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.